Hello and welcome to இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய். நிறைய டிஷஸ் இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன். This video is also co-presented by GRB ghee, sign of purity. மணன்மல்லா granulated ghee அப்படின்னு சொன்னா அது GRB ghee தான். இந்த GRB ghee வந்து one of the best brands. நான் யூஸ் பண்ற ghee என் வீட்ல நான் வந்து GRB தான் யூஸ் பண்றேன். One of the best Agmark certified ghee. யூஸ்வலாக வந்து தமிழ் சேனல்ஸில் வந்து கர்நாடகா டிஷ்ஷஸ் பண்ணால் ஏன் நீங்கள் ஒரே கர்நாடகா டிஷ்ஷாக குக் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. நார்த் இந்தியன் டிஷ் குக் பண்ணால் நீங்கள் என்ன ஹிந்தி டிஷ்ஷாக குக் பண்ணுறீங்கன்றாங்க. ஆலு போண்டா சொல்லி பண்ணால் நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு போண்டான்னு சொல்லியிருக்காமே நீங்கள் ஏன் ஆலு போண்டா ஹிந்தியை திணிக்கிறீங்களா அப்படின்லாம் கமெண்ட் போடுறாங்க. எனக்கு இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கணுமா இல்லை விளையாட்டாக எடுத்துக்கணுமான்னு எனக்கு தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு போண்டான்றதே வந்து உருளைக்கிழங்கு மட்டும் தான் தமிழ் வார்த்தை. போண்டா தமிழ் வார்த்தையே கிடையாது. ஒரிசா அங்கேருந்து வந்த வார்த்தை போண்டா. உளுந்தை அப்படின்ற வார்த்தை தான் போண்டாவுடைய ஒரிஜினல் வேர்ட். உருளைக்கிழங்கு உளுந்தை அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கே புரியாது நான் உருளைக்கிழங்கு உளுந்தை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ உங்களுக்கே நான் உருளைக்கிழங்கு போண்டான்னு சொன்னால் தான் புரியும். ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைங்க நீங்கள் கிளப்புறீங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மொத்தத்தில் இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்நாக். இது கர்நாடகாவில் வருதா, தமிழ்நாடு வருதா, ஆந்திராவில் வருதா நான் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் டைம் ஸ்நாக் பண்ணி கொடுக்கறதுக்கு உடுப்பியில் மேங்களூர் பெல்ட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் வந்து பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த டீ கடல்லாம் சாப்பிட்றீங்களா பன், அதே மாதிரி தான் அது பேர் வந்து சேம். ஆனால் அதோட பண்ணுற மெத்தட், அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட். இந்த மேங்களூர் பன்ஸ் வந்து உடுப்பி பன்ஸ் வந்து எவ்வளோ பாப்புலர்னா ஈவினிங்கில் நான் ஒரு மேங்களூர் போண்டா ஒன்று பண்ணி காமிச்சிருந்தேன் உங்ககிட்ட. இந்த மேங்களூர் போண்டா இந்த பன்ஸ் வந்து இட்ஸ் அ கம்பல்சரி திங். சாயங்காலம் டைமில் ஈவினிங் டைம் 100% பீப்புள் வில் கோ அவுட் அண்ட் ஈட் திஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள். வாழைப்பழமும் தயிரும் வச்சு ஒரு மாவு மிக்ஸ் பண்ணி அதை 8 மணி நேரம் வெளியில் சோக் பண்ணுறதுக்கு வைக்கணும். 8 மணி நேரம் அது ஊறின பிறகு மறுநாள் காத்தால இல்லை மறுநாள் இப்போ நீங்கள் சாயங்காலம் பண்ணுறதா இருந்தால் இன்னைக்கு காத்தால நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். 8 மணி நேரம் ஒரு ஈரத்துணியில் இந்த மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ஃபர்மெண்ட் ஆன பிறகு நீங்கள் சாயங்காலம் அதை பூரி மாதிரி தேய்ச்சி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் கரெக்டான குவான்டிட்டி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காமல் ட்ரையாக மேலே பிஸ்கட் மாதிரி ஒரு லேயரில் பஃப் ஆகி வரும். அதுதான் வந்து நீங்கள் மாவு ஒழுங்காக பண்ணியிருக்கீங்களா, அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்கீங்களான்றதுக்கு ஒரு அத்தாட்சி. ஸோ இப்போ அந்த மேங்களூர் பன்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையானது வந்து இங்கே நான் மைதா வச்சுருக்கேன். இது மைதாவில் தான் பண்ணணும். மைதா, சர்க்கரை, தயிர், ஜீரகம், கொஞ்சம் குக்கிங் சோடா, உப்பு, இவ்வளோ தான். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில். இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு வாழைப்பழத்தில் பண்ண போகிறோம். ஸோ 2 நல்லா ரைப்பன் பனானா, அதாவது எவ்வளோ கருப்பாக இருக்கோ அவ்வளோ மாதிரி இருக்கு. அந்த கருப்பாக இருக்கிற கெட்டு போகாத வாழைப்பழம் வந்தால் பெட்டர். அது ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி, ஈரப்பதம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிணையறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து பனானா வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. ஹேண்ட் பிளெண்டரை வச்சு பீட் பண்ணக்கூடாது. கையில் மட்டும் தான் பண்ணணும். அது எந்த அளவுக்கு பிணையுதோ அந்த அளவுக்கு பிணைஞ்சா போதும். ஸோ இதை வந்து நம்ம பிணைஞ்சு பண்ண போகிறோம். முதல்ல இங்கே 2 வாழைப்பழம் வச்சுருக்கேன். நான் 2 பெரிய வாழைப்பழம் போடுறேன். அந்த வாழைப்பழத்தில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 1/2 டீஸ்பூன் குக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் ஃபுல்லாக போடலாம் குக்கிங் சோடா. அதுதான் ரைஸ் அப் ஆகும், பஃப் அப் ஆகிறதுக்கு அதுதான் இம்பார்ட்டண்ட். இந்த மாவுக்கு தேவையான உப்பு இதை போட்டுட்டு இதை எல்லாத்தையும் மேஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாழைப்பழம், இந்த சோடா, இந்த சர்க்கரை இதெல்லாம் வந்து நல்லா பிணைஞ்சிங்க. இது மாதிரி ஒரு பியூரி மாதிரி பண்ணிக்கணும். இந்த குக்கிங் சோடா, வாழைப்பழம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா ஒரு 1/4 கப் தயிர், தயிர், வாழைப்பழம், சர்க்கரை, உப்பு, குக்கிங் சோடா இது எல்லாத்தையும் போட்டாச்சு. ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ 1/4 கப் தயிர் போட்டிருக்கோம். அதுக்கு 1 கப்பு நம்ம வந்து மைதா போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐயோ வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாவை மெஷர் பண்ணலாம். நான் மைதா வச்சுருக்கேன் இங்கே ஒரு பவுலில். கரெக்டாக இந்த ஒரு பவுல் மெஷர்மெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு இந்த குக்கிங் சோடாலாம் போட்டிருக்கேன். இதை பாருங்கள், 1 பவுல் மைதா, 2 வாழைப்பழம், 1/4 கப் தயிர், 1/2 ஸ்பூன் சோடா, அதுக்கு தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபோல்டு பண்ணுங்கள்.
இது நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று செய்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் குழன்னு இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது வந்து மைதா கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இது மாதிரி ஆகும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி குழன்னு இருந்ததுன்னா இன்னொரு 2-3 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிங்க. பூரி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப டைட்டாக கூட இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது 8 ஹவருக்கு ஃபர்மெண்ட் ஆக போகுது. 8 மணி நேரம் நம்ம வந்து இதை வச்சு பிடிக்க வைக்க போகிறோம். ஒரு ஈர துணியில் மூடி. இதை பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. கையில் ஒட்டும், ஆனால் பாத்திரத்தை இப்படி பண்ணிங்கன்னா ஒட்டாது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி, த பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், இட்ஸ் அ சாஃப்ட் டோ. கையில் வந்து நீங்கள் அழுத்தி அமைக்கினீங்கன்னா கையில் ஒட்டும். பட் பாத்திரத்தை வந்து இப்படி யூ கேன் ஸ்கூப் இட் அவுட். இந்த ஸ்டேஜில் இதை ஒரு ஈர துணியில் இப்படி வச்சு மூடி வெளியில் அவுட் சைட் டெம்பரேச்சரில் 8 ஹவர்ஸ் வச்சுருங்க. 8 ஹவர் இது வந்து ஃபர்மெண்ட் ஆகணும். இப்போது 8 ஹவருக்கு அப்புறமா நான் அந்த துணி எடுத்து இந்த மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு போயிடுச்சு. இந்த மாதிரி புளிச்சு போயிருக்கணும். இது மாதிரி மைதா தெளிச்சிங்க. இது மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். இட்ஸ் அ வெட் டோ, இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட்லி ட்ரை டோ. இதை மெதுவாக இது மாதிரி மாலிஷ் பண்ணுங்க. ஸோ தட் இட் பிகம்ஸ் அ ஸ்மூத் டோ. பயங்கர ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து இது பாருங்கள், இப்படி அமுக்குனாலே வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும். அந்த குக்கிங் சோடா, இந்த வாழைப்பழம் இதெல்லாம் சேர்ந்து இது மேக் இட் அ சாஃப்ட் டோ. இதை கையில் நல்லா மைதா தேய்ச்சி பூரிக்கு மாவு எடுக்கிற மாதிரி, பூரிக்கு அளவு சின்னதாக வேண்டாம், சப்பாத்தி சைஸுக்கு. சப்பாத்திக்கு நீங்கள் ஊட்டும் போது எவ்வளோ பெருசாக கோலி போடுவீங்க, அந்த சைஸுக்கு கோலி போட்டுங்க. இது வந்து தனியாக தேங்காய் சட்னி, சாம்பார் கொடுக்குற மாதிரி ஒரு பிளேட்டில் தேங்காய் சட்னி கொடுப்பாங்க. அந்த தேங்காய் சட்னி அவ்வளோ தண்ணியாக இருக்கும். அந்த தேங்காய் சட்னி, தண்ணி தேங்காய் சட்னி கூட இந்த சூடு பன்ஸ் 2 நம்பர் கொடுப்பாங்க ஒரு பிளேட்டில். அல்டிமேட்டாக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈவினிங் டைம் ஸ்டார்டர்ஸ். ஓகே, ஸோ நல்லா மைதாவை ரப் பண்ணி மந்த்ரா கடலெண்ணெய் சூடு பண்ணி, மீடியம் சூடு, ரொம்ப ஹை சூடு வேண்டாம், மீடியம் சூடுனா இது கொஞ்சம் கனமாக தேய்க்க போகிறோம். ஸோ இது கனமாக இருக்கும்போது உள்ளே இருக்கிற மாவு வந்து வேகணும்னா கொஞ்சம் மைல்டு சூடில் போட்டு ரொம்ப நேரம் அதை வந்து ஃப்ரை பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் ஆயில் அது ஃப்ரை ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆயிலை சூடு பண்ணிங்க, ரொம்ப சூடு பண்ணாதீங்க. இப்போ இதை அவ்வளோதான். இது பாருங்க, கொஞ்சம் கனமாக இருக்கும். இந்த மாதிரி கனத்துக்கு நம்ம தேய்ச்சிக்கணும். இது வந்து 1 சென்டிமீட்டர், 1/2 சென்டிமீட்டரில் 1 சென்டிமீட்டர் திக்னஸுக்கு நான் இதை தேய்ச்சிருக்கேன். ஸோ இதை ஒரு 1 சென்டிமீட்டர் ஃப்ளாட் பிரெட் மாதிரி இதை தேய்ச்சிங்க. தேய்ச்சி இப்போது இந்த ஆயில் மீடியம் சூடாகிடுச்சு. இதை பொறுமையாக எடுத்து இந்த ஆயிலில் ஸ்லைட் பண்ணுங்கள். ஸ்லைட் பண்ணிவிட்டு இது மாதிரி அழுத்தி விட்டு இது மேலே எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி பாருங்கள், இது மாதிரி எண்ணெயை அது மேலே தட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பொறுமையாக கம்மியான சூடு ஆயிலில் போட்டுட்டு இது உப்பி வர்ற வரைக்கும் சூடான ஆயிலை இது மேலே ஊற்றிக்கிட்டே இருங்க. இது ஊற்ற 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 அப்படியே உப்பி வரும். பாடி வந்துடுச்சுடா சாமி. நம்ம கரெக்டான அமௌண்ட் குக்கிங் சோடா, அதுக்கப்புறமா வாழைப்பழம்லாம் ஒழுங்காக போட்டிருந்தோன்னா இது மாதிரி ஈவன் கலர்டாக நல்லா கோல்டன் ப்ரௌனை விட கொஞ்சம் டார்க்காக நல்லா உப்பி பூரி மாதிரி வரும். காற்று உள்ளே போய் கொயாகுலேட் ஆகி காற்று அடித்த பன்னு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரை பண்ணும்போது பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது உப்பி வரும். இதெல்லாம் உப்பி வராது, சட்டையாக போயிடும். இது மாதிரி தட்டி ஆயில் அப்படி போட்டு இவனை அழுத்தி விட்டுக்கிட்டே இருங்க.
இவன் எந்திரிச்சு வருவான், விடாதீங்க, அமுக்கி விடுங்க அவனை, திருப்பி ஆயில்குள்ளே போகட்டும், விடாதீங்க அவனை மேலே. ரெண்டு சைடும் பொறுமையாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி ஆயில் தெளித்து குக் பண்ணுங்கள். இது ரொம்ப பொறுமையாக பண்ணணும், ஏன்னா திக்காக இருக்கனால உள்ளே இருக்கிற மாவு குக் ஆகணும்னா ரொம்ப பொறுமையாக நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் டார்க் ப்ரௌன், ரொம்ப பூரி மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌனில் கிடையாது, கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருக்கணும் இது வேகும் போது. அவ்வளோதான். மேங்களூர் பன்ஸ் இது வந்து நான் சொன்ன மாதிரி உடுப்பி சைட்லலாம் பயங்கர ஃபேமஸ். எல்லார் வீட்லேயுமே வந்து இது வந்து ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்காக யூஸ்வலாக வந்து ஹோட்டலில் பண்ணால் கூட எல்லாரும் வீட்லேயே பண்ணது ரொம்ப ஈஸியான விஷயம். அதனால் நிறைய பேர் இதை வீட்லேயே பண்ணுவாங்க. ஈவினிங் ஆச்சுன்னா வீட்டில் பண்ணிடுவாங்க. உடுப்பிக்கு ஒரு ரொம்ப விசேஷமான பேர் இருக்குது. பஞ்ச பாண்டவர்கள் வந்து அக்ஞானவாசம் போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சாங்களாம். அதாவது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது யார் அந்த பஞ்ச பாண்டவர் யாருன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செஞ்சாங்க. அப்படி பீமன் வந்து உடுப்பி கோயிலில் தான் வந்து சமையல் பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ அங்கே உடுப்பியில் வந்து யார் சமைச்சாலுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 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 ஹிஸ்ட்ரி இருக்குது உடுப்பியில். இப்போ கூட 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பரியாயான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அஷ்ட மட்டத்தில் ஒவ்வொரு மட்டத்தில் மாறிட்டே வரும். அந்த பூஜை பண்ணுற உரிமை வந்து 8 மட்டத்துக்கு இருக்குது. அந்த 8 மட்டத்தில் 2 வருஷமாக மாறினே வரும். அப்போ கூட அவங்க கையில் கொடுக்குற அந்த பரியாய ஒரு சுவாமிஜி வந்து இன்னொரு சுவாமிஜி கொடுக்கறது வந்து அந்த அன்னபாத்திரம், அன்னபூர்ணேஸ்வரர் அன்னபாத்திரம் தான் திருப்பி கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஹேண்டிங் ஓவர் செரிமனியில் நடக்கும். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உடுப்பியில் பரியாயம் நடக்கும். ஸோ சாப்பாடு வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் உடுப்பி ஏரியாவில். எல்லோரும் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய கோயில் உடுப்பி கிருஷ்ணர் கோயில். இது பாருங்கள், இது வந்து நீங்கள் கரெக்டாக மாவு பிணைஞ்சிருந்தீங்கன்னா மேலே உடையாமல் இட் வில் பி ஹோல். இல்லைன்னா என்ன ஆகுனா தப்பு தப்புன்னு வெடிக்கும், மேலே வந்து கிராக் ஆகிடும். அதுக்கப்புறமா அது வந்து காற்று இறங்கி போயிடும், அது மாதிரி நிற்காது. ஸோ நீங்கள் கரெக்டான சோடா போட்டு கரெக்டாக தயிர் போட்டு நல்லா நீட் பண்ணி 8 மணி நேரம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துருந்தீங்கன்னா இது மாதிரி ஒழுங்காக வரும். ஒரு சொட்டு ஆயில் கூட இல்லை பாருங்கள், ட்ரையாக பிஸ்கட் மாதிரி இருக்குது, அப்படியே பலூன் மாதிரி இருக்குது, பஃபர் கேஸ் பலூன் மாதிரி இருக்குது. ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஈவினிங் டைம் ஸ்நாக். கடலை எண்ணெய் ஃப்ரை பண்ண ஒரு எக்ஸலண்ட் உடுப்பி பன்ஸ் ஜஸ்ட் ஃபார் யூ இன் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல்.